ஹாய் கைஸ். நம்ம சேனலோட 2வது வீடியோ இது. நம்ம சேனல் நேம் தவா கிரேஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த போல் நான் இந்த சேனலில் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். ஒரு ஸ்டேஜில் இருப்போம். அதில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரிச் பீப்புள்ஸ்னால் நிறைய சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு எந்த இஷ்யூனாலும் அவங்களால பார்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும் அவங்கள்ட்ட. நெக்ஸ்ட்டு மிடில் கிளாஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று அப்பர், இன்னொன்று லோவர். இதில் அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கவங்க தேவையான அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கும். அவங்களாலையும் அவங்களோட ஓரளவுக்கு ப்ராப்ளத்தை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு லோவர்னால் அவங்கள்ட்ட பெருசாக சேவிங்ஸ் இருக்காது. எதனா ஒரு ஹெல்த் இஷ்யூனா கூட பெருசாக ஸ்ட்ரகிள் ஆவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கவங்க, அதாவது மணி கம்பேர் பண்ணி மட்டும்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே. ஸோ அது லோவர் மிடில் கிளாஸ். நெக்ஸ்ட்டு பூவர்னால் அவங்கள்ட்ட சேவிங்ஸே இருக்காது. அவங்க ஜஸ்ட்டு போகிற ஒர்க்கை வச்சு, ஒரு ஜாப் போயிட்டுருக்காங்கன்னா அதை வச்சு மட்டுமே ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போது நம்ம இதில் எந்த கேட்டகரிங்கிறத நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். நான் இதில் லோவர் மிடில் கிளாஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சேனலை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்கேன்னா அடுத்து எப்படி க்ரோ அப் ஆக போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை மணி தான் எல்லாத்தையுமே டிபெண்ட் பண்ணுது. ஸோ மணி இருந்தால் நம்ம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு மணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 2 டைப்ஸாக மணியை சம்பாதிக்க முடியும். அதில் ஒன்று பிஸ்னஸ், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட். பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு நம்மக்கிட்ட நிறைய மணி வேணும். அதாவது நம்ம ஒரு சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கலாம், அதையும் தாண்டி மணி தேவைப்படும் கண்டிப்பாக பிஸ்னஸுக்கு. ஸோ நான் இதை சூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்லேயே 2 டைப் இருக்குது. ஒன்று லாங் டேர்ம், இன்னொன்று ஷார்ட் டேர்ம். இதில் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்னால் அதுக்கு கூட நிறைய மணி தேவைப்படும். ஏன்னா லாங் டேர்மாக ஒரு விஷயத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருந்தா தான் அதுலேருந்து ஒரு பல்க் ஆஃப் ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இதையும் சூஸ் பண்ணலை. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம்னால் அந்த வேர்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஷார்ட் டேர்ம் அதாவது ஷார்ட்கட்னாலே ரிஸ்க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுலேயுமே ரிஸ்க் அதிகம். பட் இதை நம்ம கரெக்டாக பண்ணால் கண்டிப்பாக க்ரோ ஆகலாம். இதை நம்ம டிசிப்ளினாக பண்ணோம்னா கண்டிப்பாக க்ரோ ஆகலாம். ஸோ நான் ஷார்ட் டேர்மை தான் சூஸ் பண்ணியிருக்கேன். மெனி டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதில் நான் ட்ரேடிங்கை சூஸ் பண்ணுறேன். அதாவது ட்ரேடிங்கை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க கொஞ்சம் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விஷயம் இருக்குது. கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதில் டைப் ஆஃப் ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது, ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆப்ஷன்ஸ்னால் அதாவது ஒரு பொருளை இன்றைக்கி வாங்கி விற்கிறது. கோல்டு இருக்குன்னா, கோல்டு 10 கிராம் இப்போது 1 lakh விற்கிதுன்னா, அதை ஒரு 6 month கழித்து நான் விற்கிறேன், இல்லை ஒரு 1 week கழித்து விற்கிறேன், இல்லை ஒரு 3 month கழித்து விற்கிறேன். அதோட விலை ஏறி இருக்குதோ இல்லை இறங்கி இருக்குதோ அதில் லாபமோ நஷ்டமோ கிடைக்கிறது ஆப்ஷன்ஸ். 2வது ஃப்யூச்சர்ஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஒரு பொருளை வாங்க போகிறதில்ல, அந்த பொருளோட விலை அதிகமாகுது இல்லை கம்மியாக போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறீங்க. அதாவது கெஸ் பண்ண போகிறீங்க. அது மூலயமா மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதுதான் ஃப்யூச்சர்ஸ். ஸோ இதில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஃப்யூச்சர்ஸ். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆப்ஷன்ஸில் ரிஸ்க்கு கம்மி, அதே போல் வர ரிவார்டும் கம்மியாக தான் இருக்கும். ரிவார்டு மீன்ஸ் ப்ராஃபிட்.
அதே போல் ஃப்யூச்சர்ஸில் ரிஸ்க் அதிகம், அதே போல் வர ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங் வந்து நிறைய ஸ்டைலில் பண்ணுவாங்க. அதில் நான் 2 டைப்பாக பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து இன்ட்ராடே ஆர் ஸ்கால்பிங், இன்னொன்று ஸ்விங் ட்ரேட். இன்ட்ராடே மீன்ஸ் வந்து இன்றைக்கே வாங்கி விற்கணும், ஓகேவா? இல்லை இன்றைக்கே அது மேலே போதோ இல்லை கீழே வருதோங்கிறத ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஃபியூச்சர்ஸ் படி பார்த்தா இன்றைக்கே மேலே போதோ கீழே வருதோ ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கே ப்ராஃபிட்டோ லாஸோ பார்க்க போகிறோம். அது வந்து இன்ட்ராடே. ஸ்விங் ட்ரேடுங்கிறது வந்து ஃபியூச்சர்ஸ் வச்சு சொல்கிறேன். ஸ்விங் ட்ரேடுங்கிறது வந்து இப்போ 1 வீக்கில் இது ஏறப்போகுது, 1 வீக்கில் இல்லை இறங்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது ஸ்விங் ட்ரேட். ஸோ நான் இதில் சூஸ் பண்ணுறது வந்து இன்ட்ராடே. இதுலேயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்விங் ட்ரேடில் ரிஸ்க் கொஞ்சம் கம்மி, அதே போல் ரிவார்டும் கொஞ்சம் கம்மி. அதே போல் இன்ட்ராடேயில் ரிஸ்க்கும் அதிகம், ரிவார்டும் அதிகம். பட் ஸ்விங் ட்ரேடையும் ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியும். நான் அதை சூஸ் பண்ணல, எனக்கு இன்ட்ராடே தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் அதை பண்ணுறேன். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேங்கிறது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் சொன்ன வேர்ட்ஸை வச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டைமு தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ டைமை யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு தேடுங்க, நிறைய விஷயத்தை தேடி கற்றுக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி வீடியோ 6 மினிட்ஸை தாண்டிடுச்சு. ஸோ நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், பாய்.